கடைசி வரை போராடியும் டெல்லியை வீழ்த்த முடியாம 6வது முறையா தோல்வியை சந்திச்சிருக்கு மும்பை. நடப்பு IPL சீசனோட 43வது லீக் ஆட்டத்துல டெல்லியும் மும்பையும் மோதுனாங்க. டாஸ் ஜெயிச்ச மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங்கை தேர்வு செய்ய டெல்லி அணி முதல்ல களமிறங்குச்சு. இறங்கின உடனே ருத்ர தாண்டவம் ஆடனாரு டெல்லியோட ஓப்பனிங் வீரர் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க். அடினா அடி, அந்த மாதிரி அடி. மும்பை பவுலர்ஸ் போடுற பந்தெல்லாம் 4க்கும் 6க்கும் பறக்குது. 15 பால்ல அரை சதம் கடந்தாரு மெக்கர்க். எதிர்பக்கம் இருந்த அபிஷேக் பொருளுக்கு ஸ்ட்ரைக் தராம போட்டு புலந்தாரு மெக்கர்க். சாவ்லா வீசின 8வது ஓவர்ல 27 பாலுக்கு 84 ரன் அடிச்சிருந்த மெக்கர்க் கேட்ச் கொடுத்து அவுட் ஆக 10வது ஓவர்ல 36 ரன் அடிச்சிருந்த அபிஷேக் பொருள் வெளியேறினாரு. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் 114 ரன்களை கொண்டு வந்துச்சு. ஒரு வழியா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களை அவுட் ஆக்கிட்டோம்னு மும்பை பவுலர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தப்போ ஷாய் ஹோப்பும் கேப்டன் ரிஷப் பந்தும் கை கோர்த்தாங்க. அடைமழை ஓயறதா தெரியல. 17 பால் ஃபேஸ் பண்ணி 5 சிக்ஸர் அடிச்சு 41 ரன்னை சேர்த்து அவுட் ஆனாரு ஷாய் ஹோப். அடுத்ததா 19 பாலுக்கு 2 பவுண்டரி 2 சிக்ஸர் அடிச்சு 29 ரன்ல வெளியேறினாரு கேப்டன் பந்த். அடுத்து வந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் தன் பங்குக்கு 25 பால்ல 48 ரன்கள் விளாச 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 257 ரன்களை குவிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இமாலய இலக்கோட களமிறங்கின மும்பைக்கு ஆரம்பமே அதிர்ச்சி. 8 ரன்லையே வெளியேறினாரு ஹிட்டர் ரோஹித் சர்மா. அடுத்ததா அதிரடி காட்ட நினைச்சு 20 ரன்லையே அவசரமா அவுட் ஆனாரு ஈஷான் கிஷன். ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட இம்பாக்ட் பிளேயர் சூரியகுமார் யாதவும் 26 ரன்ல கேட்ச் கொடுத்து ஷாக் கொடுக்க மும்பை அணி ஆட்டம் கண்டுச்சு. இப்படி தடுமாறிட்டு இருந்த மும்பையை தூக்கி நிறுத்தினாங்க திலக் வர்மாவும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும். இந்த ஜோடியோட அதிரடி ஆட்டத்தால மும்பையோட ஸ்கோர் விறுவிறுன்னு எகிர தொடங்கிச்சு. இந்த சூழல்ல 24 பாலுக்கு 3 சிக்ஸர் 4 பவுண்டரிகள்னு அதிரடி காட்டிட்டு வந்த ஹர்திக் பாண்டியா 46 ரன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரு. 71 ரன்கள் சேர்த்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சாங்க டெல்லி பவுலர்ஸ். அடுத்து இறங்கினவங்க சொற்ப ரன்ல அவுட் ஆக பொறுப்பா ஆடிட்டு வந்த திலக் வர்மாவும் 63 ரன்ல ரன் அவுட்ல வெளியேறினாரு. மும்பையோட தோல்வி உறுதியாச்சு. கடைசி ஓவர்ல 25 ரன் அடிக்க வேண்டிய தேவை இருந்தப்ப மும்பையால 14 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்சது. 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 247 ரன்கள் எடுத்தது மும்பை. கடைசி வரை போராடியும் 10 ரன் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சது மும்பை. டெல்லி தரப்புல முகேஷ் குமாரும் ரஷிக்கும் தலா 3 விக்கெட்டை கைப்பற்றினாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.